மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த மனுவை இன்று உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா, மத்திய பிரதேசம் உட்பட நாடு முழுவதும் காலியாக உள்ள 26 மாநிலங்களவை இடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. முதலமைச்சர் மோகன் யாதவ் தலைமையில் பாஜக ஆட்சி நடந்து வரும் மத்திய பிரதேசத்தில் 3 மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இதில் முன்னாள் எம்பி மீனாட்சி நடராஜனை வேட்பாளராக காங்கிரஸ் களமிறக்கியது. இந்த சூழலில் மீனாட்சி நடராஜனின் வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி நிராகரித்தார். தெலுங்கானாவில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை அவர் மறைத்ததாக பாஜக வேட்பாளர் மகேஷ் கெவத் அளித்த புகாரின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நடராஜன் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு மீதான விசாரணை இன்று நடைபெற உள்ளது.